ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 வாழ்வுதல் நிறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 10 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 வாழ்வுதல் நிறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கே சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். நமது வாழ்க்கையில நாம் எதையோ இழந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில நாம் சில மனிதர்களை இழக்கிறோம், சில உறவுகளை இழக்கிறோம். சில நேரங்களில் நாம் நமது செல்வத்தை இழக்கிறோம். சில நேரங்களில் நமது பொருளை இழந்து போய்விடுகிறோம். சில நேரங்களில் நாம் நமது நிம்மதியை இழந்து விடுகிறோம். சில நேரங்களிலே நாம் நமது வேலையை இழந்து விடுகிறோம். சில நேரங்களில் நமது உடல் ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறோம். சில நேரங்களிலே நாம் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம். ஆக நமது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அல்லது ஏதாவது ஒரு சமயங்களில் ஏதாவது நாம் இழந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஏதாவது நாம் இழந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நாம் இழக்கின்றதை எல்லாம் மீண்டும் தேட ஆரம்பிக்கின்ற பொழுது நமது வாழ்க்கையிலே எதற்காக நாம் அதை தேடினோமோ அதை விட நாம் அதிகமாக இழந்து விடுகிறோம். ஒரு உறவு நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது, ஐயோ இந்த உறவு நம்மை விட்டு போய்விட்டதே என்று நாம் நினைத்த அந்த உறவை நாம் தேடுகின்ற பொழுது, அல்லது இவர்கள் நம்மோடு இருந்தால் நலமாக இருக்கும், இந்த உறவு நமக்கு கிடைத்தால் நலமாக இருக்கும் என்று நாம் ஒரு சில வேளைகளில் நம்மை விட்டு பிரிந்த இந்த உறவுகளை நாம் தேடி சென்று மீண்டும் அந்த உறவுகளை நாம் சொந்தமாக்க நினைக்கின்ற பொழுது அந்த உறவுகளாலே நமக்கு எத்தனையோ அவமானங்களும் அதிகமான பிரச்சனைகளும் நாம் நினைக்காத காரியங்களும் நடக்கலாம். என்றால் ஒரு சில வேளைகளில ஒரு சில மனிதர்களை நம்மிடமிருந்து கடவுள் எடுத்து விடுவார். ஒரு சில வேளைகளிலே ஒரு சில காரியங்களை நம்மிடமிருந்து எடுத்து விடுவார். ஒரு சில வேளைகளில் நம்மிடமிருந்து நமது மகிழ்ச்சியையோ அல்லது ஒரு சில காரியங்களை கடவுள் அவர் எடுப்பார். கடவுள் எடுப்பதை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது நமக்கு நலமாயிருக்காது, நமக்கு மகிழ்ச்சியாய் இருக்காது. ஒரு சில வேளைகளிலே நாம் ஒரு சில காரியங்களை இழந்து விடுவோம்.
நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், எதற்கு கடவுள் ஏன் எனக்கு இப்படி சொன்னாரு, அல்லது எதற்காக இந்த இறப்புகள், எதற்காக இந்த இழப்புகள், எதற்கு இந்த வறுமை, அல்லது எதற்கு இந்த தடைகள் அப்படின்னு நாம் அதை சிந்திக்கின்ற பொழுது, அதை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள நினைத்தால், நாம் எதை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோமோ அதுவே நமக்கு பாரமாகிவிடும், அதுவே நமக்கு சாபமாகிவிடும், அல்லது அந்த காரியமே நமக்கு ஒரு மாபெரும் தடையாக அமைந்துவிடும். அமர்வுக்குரியவர்களே, இந்த உலகத்தின் காரியங்களை இழந்தால் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும், இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். மீண்டும் இந்த உலகத்தில் நாம் இழந்ததை பெற்றுக்கொள்ள நினைத்தால் அது நமக்கு நிம்மதியை தராது, அது நமக்கு மகிழ்ச்சியை தராது, அது நமக்கு நிறைவை தராது. ஆனால் நாம் அதை பற்றியே நாம் பல வேளைகளிலே இந்த வாழ்க்கையிலே நாம் நொந்து வெந்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடல் நிலையை நாம் இழப்பதற்கு காரணமே இந்த உலகத்தை நாம் இழந்து விட்டோம், உலகத்தின் காரியங்களை இழந்து விட்டோம், உலகத்தின் உறவுகளை இழந்து விட்டோம். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள நாம் நினைப்பதுதான். ஆனால் கடவுள் நம்மிடத்தில் இந்த நாளிலே சொல்லுகிறார், என் மகனே மகளே, இந்த உலகத்தில் இழந்ததை நினைத்து நீ வருந்துகிறாயே, இந்த உலகத்தில் இல்லாததை நினைத்து நீ வேதனைப்படுகிறாயே, ஆனால் உன்னிடத்துல இழக்க கூடாததை நீ இழந்திருக்கிறாய். உன்னிடத்திலே நீ எதை இழக்க கூடாதோ அதை இழந்திருக்கிறாய். அது ஒன்றுமில்லை, நீ என்ன இழந்து விட்டாய்? கடவுளை நாம் இழந்து விட்டோம், கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டோம், கடவுளுடைய அருளில் வாழ்வதை, கடவுளுடைய விசுவாசத்திலே, இறை நம்பிக்கையிலே, தெய்வ பயத்திலே வாழ்வதை நாம் இழந்து விட்டோம். அதான் இன்னைக்கு முதல் வாசகத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், நீங்க பாதி செத்த உயிரற்ற உடலா இருக்கீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க உடல் ஆரோக்கியத்தை இழந்தது, அல்லது ஒரு சில மனிதர்களை இழந்தது, அல்லது உங்களுடைய செல்வத்தை இழந்தது, அல்லது உங்களுடைய பணத்தை இழந்தது, உங்களுடைய வேலையை இழந்தது, உங்களுடைய தொழிலை இழந்ததுதான் பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கடவுளை இழந்து நீங்க உயிரற்ற மனிதரா இருக்கீங்களே, உயிரற்ற மனிதரா இருக்கீங்களே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன்கிட்ட கொஞ்சம் தான் மிஞ்சி இருக்குது, கொஞ்சம் மிஞ்சி இருக்குது, அதை நீ காத்துக்கொள். உன்னிடத்துல கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற நம்பிக்கையை காத்துக்கொள், உன்னிடத்துல இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள், உன்னிடத்துல இன்னும் கொஞ்சம் இருக்கிற தெய்வ பயத்தை நீ காத்துக்கொள், உன்னிடத்துல கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற இறை அருளை நீ காத்துக்கொள், அதை நீ காத்துக்கொள். அப்ப நான் காத்துக்கொள்ள வேண்டியது என்னிடத்துல நான் தொலைந்த கடவுளை, என்னிடத்துல நான் தொலைத்த என் இயேசுவை, என்னிடத்துல நான் தொலைத்த விசுவாசத்தை, என் வாழ்க்கையிலே நான் தொலைத்த மன அமைதியை, என்னிடத்துல என் வாழ்க்கை நான் தொலைத்த புனிதத்தை. அப்ப கடவுள் இதை நீ தொலைத்திருக்கிறையப்பா, என்ன தொலைச்சிட்டு நீ இந்த உலகத்துல சம்பாதிச்சு என்னத்தை நீ வாழ போற? என்ன இழந்துட்டு இந்த உலகத்துல நீ எதை பெற்றுக்கொள்ள போற? அப்ப கடவுளை நாம் இழந்துட்டு இந்த உலகத்துல நாம் எதை பெற்றாலும் அது நமக்கு பயனற்றதாய் போய்விடும், பயனற்றதாய் போய்விடும். இந்த உலகத்தை சம்பாதிக்கத்தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்குகிறவரை நம் எண்ணத்துல என்ன இருக்குது? ஐயோ சம்பாதிக்கணும், ஐயோ நம்ம நல்லா முன்னேறணும், நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம்ம எதிர்காலத்திற்காக. ஒன்றும் இல்லாத எதிர்காலம், நமக்கு பயன்படாத சொத்தை நாம் சேர்க்கிறோம், நமக்கு அழிவை தரும் பொருட்களை நாம் சேர்த்து வைக்கிறோம், அழிவை தரும் பொருட்களை சேர்த்து வைக்கிறோம், நமக்கு மன அமைதியை தராத காரியங்களை நம்ம சேர்த்து வைக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம், உழைத்து கடைசி நமக்கு என்ன கிடைக்குது? ஒன்றும் கிடைப்பதில்லை. வெறுமை, அல்லது மனசுல ஒரு டென்ஷன், வாழ்க்கையில உடம்புல ஒரு விதமான ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு, இதுதான் நமக்கு மிஞ்சுது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நமக்கு அமைதியை தரும், அவரது பிரசன்னம், அவரது பிரசன்னம். நம்ம வீட்டுல அல்லது வேலை செய்யற இடங்கள்ல நீங்க 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ 15 மணி நேரமோ இருங்க, ஆனால் ஆண்டவரிடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க, அந்த நிம்மதி எங்கேயும் கிடைக்காது, அந்த சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது, அந்த அமைதி நீங்க எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. உங்களுடைய பணமோ, உங்களுடைய சொத்தோ, உங்களுடைய பொருளோ, உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய வீடோ எதுவும் உங்களுக்கு நிரந்தரம் தராது. கடவுளுடைய பிரசன்னம்,
கடவுளுடைய பிரசன்னம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன இழந்துட்டு எதையப்பா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் பிரசன்னத்தை விட்டு விட்டு என் மகனே மகளே நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்கிற? நீ எங்கெங்கோ அமைதியை தேடுறிய. ஆனா உனக்கு அமைதியை கொடுக்க நான் உன் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்ம இதயத்தை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது நமது வீட்டையும் தட்டுறாரு. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவா இருக்குது. உனது இல்லத்தின் வீட்டை தட்டுன. நம்ம வீடு பல நேரம் இயேசுவுக்கு பூட்டியே இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, நமது வீடு பல நேரம் இயேசுவுக்கு பூட்டியே இருக்குது. நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வீடை திறந்து வச்சிருக்கோம்னு. இல்ல, நம்ம வீடை திறந்து வச்சிருக்கிறோம் மனுஷங்க வர்றதுக்கு. நம்ம வீடை திறந்து வச்சிருக்கிறோம் உலகத்தின் காரியத்துக்காக. இயேசுவுக்காய் நமது வீடு பல நேரங்களிலே பூட்டித்தான் இருக்குது. அவர் வந்து பார்க்கிறாரு, என் மகள் இப்பயாவது என் பிரசன்னத்துல உட்கார்ந்துருக்காளா? என் மகன் என்னுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்துருக்கானா? நான் போய் உட்கார்ந்து அவனோடு சேர்ந்து நானும் அமர்வதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். பல நேரங்கள் நமது வீடுகள் பூட்டியே இருக்குது. கதவுகள் திறந்திருக்கலாம், நமது இல்லத்தின் கதவுகள் திறந்திருக்கலாம். ஆனால் கடவுளுக்காய் அது பூட்டியே இருக்கு. என்னைக்கா நினைச்சிருக்கிறோமா? இயேசு ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுக்கு வர்றாரு. அதை என்னைக்கா நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? அவர் உண்மையிலே வர்றாரு. இயேசு உண்மையிலே ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபத்தில் இருந்தீங்கன்னா, அவரை தேடி அவருக்காக காத்திருந்தீங்கன்னா தான் அவர் குரலை கேட்க முடியும். வீட்டை திறந்து வைத்திருப்பதால் அல்ல, கதவை திறந்து வைத்திருப்பதால் அவர் வந்துட மாட்டாரு. அவர் பிரசன்னத்தில் இருந்தால்தான். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அவர் என் வீட்டுக்குள்ள வரணும்னா நான் கூடி இருக்கணும். எனது குடும்பத்தில் நான் ஜெபத்தில் கூடி இருக்கணும். என் கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு நான் ஜெபத்தில் கூடி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் பிரசன்னம் வராது. ஏதோ போட்டோ வச்சாப்புல, சுருவம் வச்சாப்புல, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, 10 ஜெபமாலை எங்க தொங்க போட்டதுனால இல்லை. அவர் பிரசன்னம் எப்ப வரும்? நீ எப்பொழுது கூடி ஜெபிக்கிறாயோ, எப்பொழுது அவருடைய வார்த்தையை கூடி நீ வாசிக்கிறாயோ, அப்பொழுதுதான் அவர் பிரசன்னம் வரும். அது வரைக்கும் அவர் தட்டி கொண்டிருப்பது என் காதுக்கு கேட்காது. அவர் தட்டி கொண்டிருப்பது என் காதுக்கு கேட்காது. ஆண்டவர் சொல்றாரு, நான் கதவண்டை நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், எவராவது என் குரலுக்கு செவிமடுத்தார். இன்னைக்கு நம்ம எத்தனையோ சத்தங்களை கேட்கிறோம். வீட்டில பார்ப்போம், எல்லா நேரமும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா நேரமும் ஏதாவது ஒளியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா வெளியில இருக்கிற ஒளிகள், அங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போற ஒளிகள், நம்மிடம் பேச வர மக்களின் ஒளிகள். பல நேரம் நம்ம கடவுளுடைய ஒளியை கேட்பதற்கு நமது வீடு அமைதியா இருப்பதில்லை, நமது மனசு அமைதியா இருப்பதில்லை, நமது காதுகள் வெறுமனே திறந்து இருக்குது. நம்ம உடல்ல பாருங்க, இந்த காதுகளுக்கு அடைப்புகள் இல்லை. நான் எல்லா நேரங்களும் கண்ணை நம்ம மூடிக்கிறோம், வாயை மூடிக்கிறலாம், மூக்கு கூட நம்ம கை மூடிக்கிறோம். காதை மூடுறதுக்கு நம்ம காது என்னைக்குமே போறதில்லை. ஏன் தெரியுமா? அவருக்காய் நம் காதுகள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும் என்பதற்காக. அவருக்காய் எப்பொழுதும் நம் காதுகள் திறந்திருக்க வேண்டும். எவ்வளவுதான் காதை மூடி பாருங்க, சத்தம் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக காத்திருக்கிறார். என்னைக்காவது நம்ம யோசித்திருக்கிறோமா, ஐயோ ஆண்டவர் எனக்காக என் வீட்டுக்கு முன்னாடி காத்திருக்கிறாரே, நான் பரபரப்பா காலையில் எழுந்ததிலிருந்து பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரம் என் குடும்பத்துல உட்கார்ந்து நான் அவரை வரவேற்க எனக்கு மனசு இல்லை, என் பிள்ளைகளுக்கு மனசு இல்லை, என் குடும்பத்துல மனசு இல்லை. வேலைகளை ஓடி போய் வேலைகளை நாம் பார்த்து எதை சம்பாதிக்க போறோம், எதை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம்? கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமா? ஓடி சம்பாதிக்கிறோமே, ஓடாய் தேடி உழைக்கிறோமே, யாருக்காக உழைக்கிறோம்? பிள்ளைங்களுக்காகவா அல்லது நமக்காகவா? நம்ம சேர்க்கிற சொத்தை நம்ம என்னைக்காவது பயன்படுத்தி இருக்கோமா? இல்லையே. எந்த மனிதனும் தான் சேர்த்து வைத்த பணத்தை அவன் நிம்மதியாய் அனுபவித்து செத்ததில்லை. அப்ப நீ அனுபவிக்காத, உனக்கு பயன்படாத பொருட்களை, பணத்தை யாருக்காக சேர்க்கிறீங்க? பிள்ளைங்களுக்காகவா? அப்ப அந்த பிள்ளை, அவனை படிக்க வைக்கிறோம், அவனு ஒரு நல்ல வேலைக்கு போய் அவன் என்ன பண்ண போறான்? அவன் யாருக்கு சேர்க்க போறான்? அவன் தான் பிள்ளைங்களுக்கு சேர்க்க போறானா?
அவருடைய பிள்ளைகள் யாருக்கு சேர்க்க போகுது? கடைசியில சேர்க்கிற எல்லாம் யாருக்கு போக போகுது? இந்த உலகத்துல நம்ம இருந்து எதையாவது கொண்டு போயிட போறோமா? இல்லையே, எதையும் கொண்டு போக இத்தனை பெரிய பெரிய வீடு கட்டினா வீடை கொண்டு போக போறோமா? பெரிய பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்க கொண்டு போக போறோமா? பொருட்களை வாங்கி சேர்க்கிறோமே கொண்டு போறோமா? இல்லையே. பின் எதற்கு? ஆனா இருந்தாலும் சேர்க்கத்தான் ஆசைப்படுறோம். நமக்கு பயன்படாத பொருளை சேர்க்கிறோம், நமக்கு பயன்படாத வீடுகளை நம்ம கட்டி வைக்கிறோம், நமக்கு பயன்படாத உறவுகளை சேர்த்து வைக்கிறோம். ஆனால் என்றாவது இயேசுவை நான் சம்பாதிக்கிறவரை என்னைக்காவது விரும்புகிறோமா? அவரை சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவர் பிரசன்னத்தில் இருந்தால்தான். முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எஞ்சி இருப்பதையாவது நீ காத்துக்கப்பா, எஞ்சி இருப்பதையாவது காத்துக்கோ. அப்படின்னா எஞ்சி இருக்கிற உன் நாட்கள் உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. எஞ்சி இருக்கிற நாட்கள் உனக்கு தெரியாது. நமக்கு தெரியுமா என்னைக்கு நமக்கு இறப்புன்னு தெரியாது. அதுதான் எஞ்சி இருக்குது. எஞ்சி இருக்கிற நாட்களையாவது நீ காத்துக்கோ. இன்னும் ஓடிக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டே மனதை அடைவு இங்கும் அங்கும் ஓடி 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 கடவுளுடைய பிரசன்னத்தை நீ இழந்துராத. அப்படி நம்ம எதை சம்பாதிக்க போறோம்? பகல் ஃபுல்லா உழைக்கிறோமே, உழைத்து கடவுளுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் அவர் கொடுத்த நேரம் 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவருக்காக நாம் ஒரு 24 நிமிஷத்தை கொடுக்க மனசு வரமாட்டேங்க. பாத்தீங்களா? மனசு வர்றதில்லை. யாருக்கும் மனசு வருதில்லை. அவர் கொடுத்த நாள் என்னைக்குமே அது அவர் கொடுத்த நாளா இருக்காது. நினைச்சுக்கங்க. ஒரு நாள் அவர் என்னை மறந்து விட்டால் நான் பூமிக்கு அடியில் தான். ஏன்னா அப்ப நம்ம சொல்ல முடியாது, ஐயோ ஆண்டவரே உம்மை நினைக்க நேரம் இல்லையே. அவர் யாருக்கான் காத்திருப்பதில்லை. ஃபாதர் மேத்யூ காத்திருக்கலாம், அவர் யாருக்காய் காத்திருப்பதில்லை. மனுஷங்க காத்திருக்கலாம், அவர் யாருக்காய் காத்திருப்பதில்லை. நமக்காக அந்த கடிகாரம் நிக்க போறதில்லை. நிக்குமா? நிக்காது. ஐயோ இந்த வேலையை என்ன முடிக்க ஒரு 5 நிமிஷம் வேணுமே அப்படின்னு அந்த கடிகாரம் ஸ்லோவா சுத்த போதா? இல்லையே, சுத்தாத. ஐயோ இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சூரியன் அப்படின்னு நிக்க போதா? நிக்காத. சூரியன் நிக்காது. சூரியன் மறைந்தே தீரும். உதிக்கிற சூரியன் உதித்தே தீரும். நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இந்த உலகம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஆனால் நமக்காக காத்திருக்கிற தேவனை நாம் இழந்து விட்டோம் என்றால் அவர் தருகின்ற அந்த நிம்மதியை, நிறை வாழ்வை, மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுவோம். நமக்கெல்லாம் ஒரு விஷயம் ஒன்றும் புரியல. அதாவது நாம் எல்லோரும் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், தவறான ஒரு ஆன்மீகத்துல வளர்றோம். இந்த உலகத்துல நம்ம பிஸியா இருந்துட்டு அந்த உலகத்துக்கு நம்ம போயிருவோம். இல்ல அன்புக்குரியவர்களே, இங்கு நீ கடவுளை சம்பாதிக்கவில்லை என்றால் அங்கு இல்ல. மோட்சம் என்பது ஏதோ நமக்காக, ஏதோ இந்த வானகத்துக்கு மேல, இந்த பூமிக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்குது. இல்லை. நாம் அனைவரும் அவரை மேகங்கள் நடுவே சந்திப்போம். அதுதான் மற்றவர்கள் விடப்படுவார்கள். அவர் வருகின்ற நாளிலே அவர் தம் வானதூதரோடு எக்காலங்கள் முழங்க வருவார். அவர் தன் வானதூதரோடு மேகங்கள் நடுவே வருவார். அங்கதான் அவர் நிற்பாரு. மேகத்தின் நடுவில் தான் அவரை பார்க்க முடியும். அவருக்காக காத்திருப்போர் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நாம் மேகங்கள் நடுவே எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்படி போகும்போது நமது முகங்கள், நமது உடல் எல்லாம் அவரை போல மாறும், இயேசுவை போல மாறும். நாம் மாற்று உருவெற்று நாமும் அவரை போல உருமாற்றம் பெற்று நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு முன்பாக அவர் மீது நம்பிக்கை வைத்து இறந்த அனைவரும் எழுப்பப்படுவர். ஒன்று, நமக்கு முன்னாடி இறந்தவர்கள் தான் முதலில் மோட்சத்துக்கு போவாங்க. அவங்க தான் முதல்ல அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுறார். ஒன்று. இரண்டாவது, காத்திருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப அவருக்காக காத்திருக்கலைனா, இந்த உலகத்துல வாழும்போது நமக்காகவே வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த உலகம் தான் கிடைக்கும். மனசுல வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உலகத்திற்காக, உலகத்தை சம்பாதிக்க, உலகத்தை நீங்கள் சம்பாதித்து உலகத்திற்காக வாழ ஆரம்பித்தால் நீங்கள் அவர் வருகின்ற பொழுது இந்த உலகம் தான் கிடைக்கும். மறந்துடாதீங்க.
விண்ணகம் அல்ல, விண்ணகம் அல்ல. அப்ப நரகம் என்பது எது? இந்த உலகத்திலே நாம் விடப்படுவோம். ஆண்டவர் வார்த்தை தெளிவா இருக்குது. அப்ப அவருக்காய் காத்திருப்போர் மேகங்கள் நடுவே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் இந்த பூமியிலே விடப்படுவார்கள். அப்ப இந்த பூமியை சம்பாதிக்க நினைச்சீங்கன்னா நமக்கு இதுதான், இந்த பூமியிலே நாம் விடப்படுவோம். அதுதான் நரகம். இந்த பூமிங்கிறது நரகம். அன்புக்குரியவர்களை தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. இந்த பூமி என்பது நரகம். நரகம் எத்தனை நாள் சொல்றோம், ஐயோ என்ன ஒரு நரக வாழ்க்கைடா சொல்லியிருக்கோமா இல்லையா? என்ன நரகம் வாழ்க்கை. ஆமா, பூமி இந்த மண்ணகம் நரகம் தான். அதை விண்ணகமாய் மாற்ற வேண்டியது எனது கையில். என்கிட்ட ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இழந்து விட்டேன் என்றால் இழந்தது இழந்ததாகத்தான் இருக்கும். ஆனாலும் நீ இழந்து விட்டாயே என்று அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அவர் உன்னை அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு, தட்டி கொண்டே இருப்பார். இதயத்தை தட்டி கொண்டே இருப்பார். என் மகளே, மகளே, உன் இதயத்தை தட்டிக்கிட்டே இருக்கிற, என் குரலை கேட்டேனா, என் குரலை கேட்டேனா, நான் உன் இல்லத்திற்குள்ளும் வருவேன், உன் உள்ளத்திற்குள்ளும் வருவேன், வந்து உன்னோடு அமர்ந்து உணவு உண்பேன். அப்ப அவர் தங்க வேண்டும் என்றால் நான் குரலை கேட்கணும். அந்த குரலை கேட்கணும்னா அதற்கு இந்த உலகத்தின் சத்தங்களிலிருந்து நான் தூர நிற்கணும். ஒன்று. இரண்டாவது, உலகத்தின் மனிதரிடமிருந்து நான் வேறுபட்ட மகனாய் மகளாய் இருக்கணும். உலகத்தின் மனிதரிடமிருந்து நான் வேறுபட்ட மகனாய் மகளாய் இருக்கணும், மகளாய் மகளாய் இருக்கணும். கடவுளுக்காக இலக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். கடவுளுக்காக நீங்கள் இலங்க, உங்க நேரத்தை இலங்க, நீங்க தொழில் செய்யற இடத்தை இலங்க, கடவுளுக்காக இலங்க, கடவுளுக்காக இலங்க. நீங்க டிவி பார்க்குற நேரத்தை இழந்து பாருங்க. திருப்பலி இங்க வைக்கிறோம், உங்க வீட்டை கூட்டி பாருங்க கடவுளுக்காக. உங்களுடைய கடைகளை கூட்டி பாருங்க, உங்க தொழிலை கூட்டி பாருங்க, உங்களுடைய டிவியை நீங்க அணைச்சு பாருங்க, உங்களுடைய செல்போனை அணைச்சு பாருங்க, உங்க குழந்தைகளுடைய அவங்களுடைய ரொட்டீன் லைஃபை நீங்க தடுத்து பாருங்க, கடவுளுக்காக தடுத்து பாருங்க. எதையும் நீங்கள் இழக்க மாட்டீங்க. கடவுளுக்காக எதையாவது இழக்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இழந்து கொண்டே இருப்பீங்க. கடவுளுக்காக உங்க வாழ்க்கையில எதையும் நினைக்காதீங்க, இழக்க நினைக்காதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் தாங்கி கொண்டனா அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கு மணிமுடி காத்திருக்குது. நம்ம மேல போகும்போது அவர் நம்மை ராஜாக்களாக, ராணிகளாக அவர் அழைத்து செல்வார். இந்த உலகத்துல சாத்தானுக்குரிய மனுஷனா நம்ம வாழ ஆசைப்படுறோம். இந்த உலகம் சாத்தானுக்கு சொந்தம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இவ்வுலகத்தின் தெய்வம் சாத்தான். இந்த உலகம் அவனுக்குரியதுதான். அப்ப இந்த உலகத்துக்குரியதெல்லாம் அவனுக்குரியது. அப்ப அவனை சம்பாதிக்க வேண்டாம். இயேசுவை சம்பாதிக்க, கடவுளை சம்பாதிக்க நீங்கள் எதையும் இழக்க துணிங்க, கடவுளுக்காக எதையும் இழக்க துணிங்க. அப்போ உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கிடைக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் மகா பெரியது. கடவுளுக்காக எதையாவது நீங்க இழந்து பாருங்க. அடிக்கடி எங்க குடும்பத்துல எங்களுக்கு எங்க அப்பா சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அடிக்கடி நீ கோயிலுக்காக அல்லது பூசை நேரத்துல ஜெபத்துக்காக, நீ கடவுளுக்காக எவ்வளவு பெரிய காரியத்தையும் நீ இழந்து பாரு, நீ இழந்துதான் ஆகணும். அதற்குரிய ஆசீர்வாதங்கள் அவ்வளவு அது என்ன முடியாது. ஒவ்வொரு நாளும் கடவுளுக்காய் அந்த இழப்பதற்குரிய அந்த தைரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதனாலதான் கோயில்ல பெல்லு 6 மணிக்கு அடிச்சுட்டாலே எங்க வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்க, என்னுடைய தம்பி பையனுக்கெல்லாம் 3.5 வயசு, என்னுடைய தங்கச்சி பிள்ளைங்களுக்கு ஒரு 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, பெல்லு அடிச்ச உடனே அடுத்த செகண்டு எங்க அம்மாட்ட வந்துடுறாங்க, தாத்தா ரெடியாகு, கோயில்ல பெல்லு அடிச்சாங்க, பூசை போகணும். சின்ன குழந்தை. அதே மாதிரி கோயிலுக்கு பூசைக்கு போயிட்டு 7:30 தான் வருவாங்க எங்க வீட்டுக்கு. 7 மணிக்கு திருப்பலி, 7:30 முடிஞ்சு 7:45 ஆயிரும். ஒரு 8:15 ஆச்சுன்னா போதும். அப்பெல்லாம் பசிக்கிற நேரம்.
இதுக தாத்தா வா ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு முன்பாக அந்த பிள்ளைங்க பைபிள் எடுத்து வைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைபிள் மேல ஜெபமாலை, அதுக்கு ஜெபமாலை ஜெபிக்க தெரிந்தாலும் ஜெபமாலையை வைக்கிங்க. ஜெபிக்கின்ற பொழுது குடும்பத்தில் வட்டமா உட்கார்ந்துருப்போம். 3.5 வயது என் தம்பியினுடைய குழந்தை ஒரு 10 மணிக்கு சொல்லும். 3.5 வயசு ஒரு 10 மணிக்கு சொல்லும். ஒரு 10 மணி. 2.5 வயது என்னுடைய தங்கச்சியின் பையன், அவன் ஒரு 10 மணி சொல்லுவான். ஜெபமாலை. ஒவ்வொரு குழந்தைகளும், எல்லா குழந்தைகளும் தான் ஒவ்வொரு நாளும் 5 மணி அந்த ஜபத்தை சொல்லுவாங்க. ஜெபமாலை முடிச்சிட்டு அந்த குடும்ப ஜபம், அதுவும் சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, குறைந்தது 45 நிமிடங்கள் எங்க வீட்டுல குடும்ப ஜபம் நடக்கும். அந்த குழந்தைகள் உட்கார்ந்து இருப்பாங்க. கடைசியில பிளஸ்ஸிங்காக நான் இருக்கும்போது நான் இருந்தேன்னா எல்லாம் முட்டி போட்டு அந்த பிளஸ்ஸிங் வாங்கிட்டு, அது ஒவ்வொருத்தரும் மாத்தி அப்படியே போய் ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணிக்கிறாங்க. எங்க அப்பா அம்மாட்ட எல்லா குழந்தைகளும், பிள்ளைகளும் பேர பிள்ளைங்களும் எல்லோரும் முழந்தால் படிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அப்பா அம்மாட்ட சிலுவை வாங்குவாங்க. அதுக்கடுத்து இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும்னா, ஒவ்வொருத்தருக்கு போய் நெத்தியில போய் அவங்க எங்க அப்பாவுக்கு, என் தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கு போய் புதுமை என்ன அதுக்கு பூசி விடும். நான் இருக்கும்போது எனக்கு பூசி விடுவாங்க. அப்ப இதுதான் விசுவாசம். இதைத்தான் நான் சம்பாதிக்க வேண்டும். எங்க அப்பாலாம் எதையும், நாங்கள் இருக்கிற வீடை தவிர எதுவுமே இல்லை. அந்த ஒரு சின்ன அந்த வீட்டில் தான் நாங்கள் 20 பேர் இருக்கிறோம். அவ்வளவுதான். அத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருந்தா கூட ஏதாவது விசேஷம்னா வீட்டுக்கு வந்தோம்னா அந்த சின்ன வீட்டுல, அந்த சின்ன அறைகளில அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. காரணம் என்ன? அவர்கள் கடவுளை எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தார்கள். அதுதான் நிறைவு, அதுதான் மகிழ்ச்சி. எத்தனை துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் வந்தாலும் இயேசு எனக்காக இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். அப்ப கடவுளை நாம் சம்பாதிக்க வேண்டும். அந்த கடவுளை இழந்த ஒரு மனிதனை தேடி இயேசு வர்றாரு. கடவுளை இழந்து போன, நிம்மதியை இழந்து போன சக்கேயு, அவன் வரி வசூலிப்பவன், தலைமை வரி வசூலிப்பவன். அந்த வேலை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அது ரோமையருடைய வரி வசூலிப்பவன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர். அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. ஆனால் அந்த வேலையில பணம் கொட்டும். அவ்வளவு பணக்காரன். ஆனால் அவன் பாவியாய் கருதப்பட்டான். பணம் வைத்தாலும் அவன் பாவியாய் கருதப்பட்டான். ஏன்னா அவன் இயேசுவை, அவன் தன் யூத மதத்தை சாராதவனாய் இருந்தான். தன் சொந்த மக்களிடையே அவங்களுடைய வரி வசூலிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை பாவி என்று பார்த்தார்கள். சக்கையிட்ட இல்லாத பொருட்கள் இல்லை, சக்கையிட்ட இல்லாத பதவி இல்லை, சக்கையிடம் இல்லாத வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை, அவனிடம் குறைகள் என்று எதுவுமே இல்லை. ஆனால் அவனிடத்திலே இயேசு இல்லை. எல்லாம் இருந்தும் அவனிடத்துல இயேசு இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? அப்ப என் வாழ்க்கையில எல்லாமே இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நான் ஒரு புறவினத்தான போக வாழனேன். என்னை பார்க்கிறவங்க எல்லாம் வெறுக்கிறாங்களே, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்காங்களே, என்னை பார்த்தாலே காரி துப்புறாங்களே, என்னை பார்த்தாலே பின்னாடி என்னென்னமோ பேசுறாங்களே. அப்ப அவனுக்குள்ளே வேதனை, அவனுக்குள்ளே துன்பம், அவனுக்குள்ளே துயரம், துக்கம். ஒவ்வொரு நாளும் எல்லாம் இருந்தும் லட்சக்கணக்கு செலவழிச்சு நம்ம பெட்டும் மேட்ரஸும் வாங்கலாம். தூக்கம் வரலைன்னா எதற்கு? தூக்கம் வரலைன்னா அந்த 1.5 லட்சம் பெட்டு எதுக்கு? அப்படித்தான் நமது வாழ்க்கை. அவனிடத்திலே அப்படித்தான் இருந்தது. ஆனால் அவன் இயேசுவை பெற்றுக்கொண்டான். எப்ப பெற்றுக்கொண்டான் தெரியுமா? ஏதோ இயேசு அவனிடத்துல அவனை தேடி வந்தார். இல்ல அன்புக்குரியவர்களே, முதலில் அது இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் முதல்ல அது இல்லை. அவனுடைய வீட்டுக்கு எப்ப மீட்பு வந்துச்சுன்னு தெரியுமா? சக்கேயு இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். அந்த ஆசைக்கு அவன் செயல் வடிவம் கொடுத்தான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இயேசுவை பார்க்க ஆசைப்படுறான், பார்க்க முடியல. எனவே அவனுக்கு உதிக்குது. இப்ப இந்த இடத்துல இருக்காரு, இப்படி டேர்ன் பண்ணி இந்த தெருவழியா தானே வருவாரு, அடுத்து இயேசு இப்படித்தானே வந்தாங்க அப்படின்னு எல்லோருக்கும் முன்பாய் சக்கேயு ஓடினான்.
அப்ப இயேசுவை தேடி எல்லோருக்கும் முன்பாய் நான் இருக்கிறேனா? என் குடும்பம் இருக்கிறதா எல்லோருக்கும் முன்பாய்? அப்ப அவர் என்கிட்ட வரணும்னா நான் அவருக்கு முன் இருக்கணும். தெரிஞ்சுக்குங்க, அவருக்கு முன் இருக்கணும். அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ என் மகள் என் மகன் வருவார்களே அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அவரை காக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, சக்கை வாழ்க்கையில அவன் செய்த முதல் காரியம் எல்லோருக்கும் முன்பாய் அவன் ஓடி சென்றான். எல்லோருக்கும் முன்பாய். அப்ப கடவுளுடைய காரியத்துல நான் முதலாய் நிற்க வேண்டும். நான் முதலாய் நிற்கணும். கடவுளுடைய காரியங்களை எதற்காகவும் காத்திருக்க வைக்காதீர்கள். எனக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நான் உருவாகி இத்தனை ஆண்டுகள்ல கூட ஒரு சில குடும்பங்களை தவிர எனக்கு இருக்கிற ஒரு மாபெரும் ஒரு கஷ்டம் என்னன்னு தெரியுமா? எல்லாம் ஃபாதர் எங்க வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க, எங்க வீட்டுக்கு பிளஸிங் வாங்க, எங்களுக்கு இந்த காரியம் அப்படின்னு எத்தனையோ நாளுக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க. நான் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அவ்வளவுலாம் நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கிளம்புவேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா தான் அந்த வீட்டுக்கு 11 மணிக்கு பிளஸிங் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம 11 மணிக்கு போனதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி 15 மினிட்ஸ் மட்டும் போய் இருக்கலாமே அப்படின்னு நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கிளம்புவேன். அதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு நான் ரெடி ஆகணும். அப்ப ஒரு 3 மணி நேரம் நான் செலவழிச்சு அவங்களுக்காக அங்க போவேன். போனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே உட்கார வச்சு ஃபாதர் ஒரு 5 நிமிஷம் ஃபாதர், இந்த ஒரு 5 நிமிஷம் ஃபாதர். ஒரு குருவானவருக்காக நான் கடந்த வாரம் பெங்களூர்ல இருந்தேன். ஃபாதர் நீங்க தான் ஃபாதர் வரணும். ஏன்னா இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த மக்கள் எல்லாம் ஏனென்றால் அவருடைய இருக்கின்ற தூரத்துக்கு வேற அங்க இருக்கிற பங்கு குருவானது வருவதில்லை, வரமாட்டாங்க. அவர் இருக்கிற தூரம், அவர் இவர்கள் நினைக்கிற நேரம். அப்ப மேத்யூ ஃபாதர் கூப்பிட்டா எப்ப எங்க நாள் வருவார். அவர்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை. நாங்கள் காரணம் என்ன? மக்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்கிறோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். அந்த ஒரு எண்ணம் தான். அவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க, என்ன கொடுப்பார்கள் என்று நான் ஒருபோதும் எண்ணுவதில்லை. அவர்கள் கொடுப்பதை கூட நான் பொருட்டாக நான் நினைப்பது கூட இல்லை. என்றால் பல நேரங்கள்ல எத்தனையோ விதமான கசப்பான அனுபவங்கள் 2 கோடி செலவு பண்ணி வீட்டை கட்டியிருப்பாங்க. நம்ம இவ்வளவு செலவு பண்ணி அங்க போய் ஒரு 3/4 மணி நேரம் நான் சொல்லிடுவேன், நான் வந்தாலே எனக்கு 45 நிமிடத்துக்கு 1 மணி நேரம் எனக்கு வேணும். அப்படி என்றால் நான் வருகிறேன். ஒரு சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போறதுக்கா அப்படின்னா நான் வரமாட்டேன். ஏனென்றால் நான் இப்போ உங்கள் குடும்பத்துல அவ்வளவு ஆசீர்வாதங்கள், அவ்வளவு நன்மைகள், கடவுளுடைய பிரசன்ன நிறைந்திருக்க நான் ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு நேரம் வேணும், நான் போவேன். ஆனால் முடிந்தவுடன் அவர்கள் அங்கே போன உடனே ஒரு குருவான நடத்துகிற விதம் அல்லது அவர்கள் நம்மை கவனிக்கிற விதம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டு சரி இது ஒரு ஜெபத்திற்கான கண்ணை மூடி நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறதோ, கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி கோடியா சம்பாதிச்சு வீட்டை கட்டியிருப்பாங்க. போகும்போது ஃபாதர் ஒரு சின்ன காணிக்கை வைங்களால் முடிஞ்சதும்பாங்க. மனசு ரொம்ப வலிக்கும். இப்ப கடவுளுக்காக, கடவுளின் பணியாளர்களுக்காக உன் கையை நீ திறக்காத பொழுது கடவுளுடைய நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கேட்டாலும் அவர் எப்படி உனக்கு தன் இதயத்தை திறப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்துடுறது. இருந்தாலும் ஆண்டவரே அவருடைய இந்த குறுகிய மனதிற்காக அவருக்குரிய ஆசீர்வாதத்தை குறுக்கி விடாதே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தான் வருவோம். அப்ப நமக்கு என்ன கிடைப்பது அப்படின்லாம் இல்லை. இதுவரைக்கும் 1-2 குடும்பங்களை தவிர நான் என் வாழ்க்கையில எந்த குடும்பமும் எனக்காய் காத்திருந்ததில்லை, கடவுளுக்காய் காத்திருந்ததில்லை. என்னுடைய வாழ்க்கையில தான் அது அவர்களுக்கு அதாவது தெரியல, ஒரு குருவானவரை காக்க வைக்கிறோம், கடவுளை காக்க வைக்கிறோமே. கடவுளின் பிரதிநிதிகள் குருவானவர்கள், கடவுளுடைய இயேசுவின் மறு குருதான் குருவானவர்கள். ஒரு குருவானவருக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது நமக்கு ஆசீர்வாதமா வராது. அன்புக்குரியவர்களே, இந்த வீட்டை நான் கடக்கின்ற பொழுது அல்லது உங்களுடைய பாதையிலே கடக்கின்ற பொழுது என் மனசுக்குள்ள என்ன அப்படி என்று நினைத்தால் அந்த வேதனை உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். எப்பவுமே மனசு வச்சுங்க, சரியா? உங்கள் என்றால் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தி போகிற ஒவ்வொரு மக்களுக்கும்
என்னைக்குமே கடவுளுடைய பணியாளர்களுடைய மனசுல உங்களை குறித்த ஒரு இடரல் வருகிற அளவுக்கு நீங்கள் இருக்காதீங்க. எத்தனையோ காரியங்கள் உங்க வாழ்க்கையில திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த காரியங்கள் எத்தனையோ மக்களுக்கு கொடுக்காதது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதிகம் கொடுக்கப்படுகிறது, அதிகம் எதிர்பார்க்கப்படும். அதிகம் கொடுக்கப்படுகிறது, அதிகம் எதிர்பார்க்கப்படும். சரியா? இந்த அகிலாண்டபுரத்துல நீங்க இருக்கீங்கன்னா உங்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கப்படும். ஏதோ இடங்கள் இல்லாம ஏதோ இந்த இடம் கிடைச்சிச்சுன்னு வரல. அவர் திட்டமிட்டு இந்த இடத்துல எங்களை வைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கானது உங்களிடம் அதிகமாய் அங்கிருந்து எதிர்பார்க்கப்படும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆசீர்வாதங்கள் அதிகமாய் கொடுக்கப்படுகிறது, அதிகமாய் எதிர்பார்க்கப்படும். அதிகமாய் கடவுளின் வார்த்தை கொடுக்கப்படுகிறது, அதிகமாய் எதிர்பார்க்கப்படும். அதிகமாய் கடவுளுடைய வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகிறது, அதிகமாய் எதிர்பார்க்கப்படும். அதிகமாய் 1 அல்ல 2 குருக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அதிகமாய் எதிர்பார்க்கப்படும். அதிகமாய் உங்களுக்கு எதிராய் சோதோம் குமோரம் மக்கள் இருந்திருப்பாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் சீடர்கள் என்பதற்காய் ஒரு கிண்ணம் குடிநீர் கொடுப்பவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கைமாறு பெறாமல் போகான். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவருடைய ஊரிலிருந்து உங்கள் காலின் தூசிகளை தட்டிவிட்டு வாருங்கள். உங்களுக்கு எதிராய் நினிவே மக்கள் எழுந்திருப்பாங்க. அவங்களாம் இதை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அகிலாண்டபுரத்தில் உள்ள மக்களே, 2 குருக்களை கொடுத்தேன். கடவுளுடைய வார்த்தைய 5 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரம் பகிரக்கூடிய கடவுளுடைய குருக்களை கொடுத்தேன். உதறி தள்ளிவிட்டீர்களே, நீங்க செவி கொடுக்கலையே, நேரம் இல்லையே. கடவுள் உங்களுக்கு அதிகமாய் கணக்கு கேட்பார். இங்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் கணக்கு கேட்பார். எல்லா மக்கள்கிட்டையும், அகிலாண்டபுரத்தில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் ஆண்டவர் கணக்கு கேட்கப்படும். ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டவுடன் கடவுளுடைய வார்த்தையை கேட்க நாம் தவறிவிட்டோமே என்று ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆமா, இங்க சுத்தி இருக்கிற இந்த வார்த்தையை எங்கெங்க எல்லா வீட்டுக்கும் போகுதோ அந்த வீட்டுல எல்லாத்துட்டையும் ஆண்டவர் கேட்பார். ஏன் மகளே கத்தோலிக்க குருவானவர் என்பதற்காக என் வார்த்தையை கேட்க நீ மறந்துட்டியே, அல்லது கிறிஸ்தவர் என்பதற்காக நீங்க போக மறந்துட்டீங்களே அப்படின்னு இந்துக்கள்கிட்ட ஆண்டவர் கேட்பார். கத்தோலிக்கர் அல்லாத ஆண்டவர் கேட்பார், கணக்கு கேட்பார். ஆக சக்கேயு எல்லோருக்கும் முன்பாய் ஓடினான். 2வது, இயேசு யார் என்று பார்க்க தன் உள்ளத்திலே ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்டான். இயேசுவை பார்க்கணும், அவர் வார்த்தையை கேட்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும் என்று சக்கேயு ஆசைப்பட்டான். ஆர்வம் கொண்டான், ஓடினான், முன்னே ஓடி போனான். ஓடி போய் அவன் பார்வை அவன் மீது அவருடைய பார்வை விழ வேண்டும் என்பதற்காய் அவன் அத்திமரத்தின் மேலே நின்றான். எவரும் இயேசுவை பார்க்க எந்த மனிதரும், எந்த சூழ்நிலையும், எந்த காரியமும் என்னை தடுத்து விடக்கூடாது. தெளிவா இருந்தான். மனுஷங்க மறைக்கலாம், மறைச்சிட்டு போட்டோம், எனக்கு மரம் இருக்குது, மரத்துல போய் ஏறி நின்றான். காரணம் என்ன? இயேசுவை நான் பார்ப்பதை எதுவும் தடுத்து விடக்கூடாது. இயேசுவின் பிரசன்னத்தை, கடவுளுடைய அந்த வார்த்தையை வாழ்வாக்குவதில் உங்க வாழ்க்கையில எதுவும் தடுத்து விடக்கூடாது. கவனமா இருங்க. அவன் எல்லோருக்கும் முன்பாய் ஓடி போய் அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். அதனால தான் அவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான், எல்லோருக்கும் முன்பாய் ஓடினான். எந்த தடைகளும் இருக்கக்கூடாது என்று அவன் விரும்பியதால் அவன் மேலே ஏறினான். எனவே இயேசுவின் கண் மேலே போனது. ஆயிரக்கணக்கான மக்கள் போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப நடக்கின்ற பொழுது நான் இப்படித்தான் பார்த்து நடப்பேன். நடக்கின்ற பொழுது என்ன சொல்லுவோம்? பாதையை பார்த்து நடக்கணும். ஆனால் இயேசு மரத்தை பார்த்தார். இப்படி பார்த்து நடந்தேன்னா முன்னாடி இருக்கிற கல்லு தடுக்கி கீழே விடுவேன். அப்ப இயேசுவினுடைய கண்கள் மேலே உயர வேண்டும் என்றால் நான் உயர்ந்திருக்கணும். நினைச்சுக்கங்க, இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பது அல்ல, இந்த உலகத்தின் நிலையிலிருந்து நான் மேல நிக்கணும். அப்பொழுது இயேசுவின் கண், அப்ப இயேசுவின் கண் யார் மேல போச்சு? அவருக்காய் காத்திருந்து எல்லோருக்கும் முன்பாய் ஓடி போய் எல்லா தடைகளையும் தாண்டி மேலே நின்ற சக்கேயு அவன் மீது பார்வைப்பட்டது.
அதனால்தான் அவருடைய உள்ளத்தை முதல்ல பார்த்தார் இயேசு. என்ன உள்ளம்? இயேசுவை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், இயேசு யார் என்று தெரிஞ்சுக்கணும். அந்த உள்ளத்தை பார்த்தார். இரண்டாவது அவன் செயல்களை பார்க்கிறாரு. அவன் செயல், அப்ப என்னை பார்க்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடுனானே இந்த மனுஷன், அப்ப அவன் செயல்கள். இன்னொன்று, அவன் தன் நிலையை இழந்ததை பார்க்கிறான். ஏன் தெரியுமா? காட்டு அத்தி மரத்தில் ஏறி நிற்பது என்பது சபிக்கப்பட்டதற்கு சமம். யாருமே காட்டு அத்தி மரத்துல ஏற மாட்டாங்க. யாருமே காட்டு அத்தி மரத்துல ஏற மாட்டாங்க. அப்படி யாராவது காட்டு அத்தி மரத்துல ஏறினா அவன் சாபத்துக்குரியவன், சபிக்கப்பட்டவன், அவன் விளங்காதவன், உருப்படாதவன். இளைந்தானா? இந்த உலகம் என்ன எப்படினாலும் பேசிட்டு போட்டோம், பரவாயில்ல. காட்டு அத்தி மரம் என்பது முள்ளு முள்ளா இருக்கும். நம்ம மற்ற மரங்கள் மாதிரி இல்லை. அந்த மரத்துல முள்ளுகள் இருக்கும். அந்த மரத்துல அந்த காட்டு அத்தி பழங்களே ஒரு மாதிரி இருக்கும். மேலே ஏறினான். அப்ப அத்தி மரத்துல ஏறினா சபிக்கப்பட்டவன் எல்லாருக்கும் தெரியும். எனவே அத்தி மரத்துல ஏற மாட்டாங்க. முருங்கை மரத்துல யாராவது ஏறுவோமா? ஏற மாட்டோம்ல. முருங்கை மரத்துல ஏற மாட்டோம். அப்ப ஒரு சில குறிப்பிட்ட மரங்களில் நாம் ஏற மாட்டோம். அப்ப இவன் அந்த மரத்தில் ஏறினான். எதுக்காக? பரவாயில்ல, சபிக்கப்பட்டவன், கோமாளி, ஐயோ முட்டாப்பைய நினைச்சிட்டு போட்டோம். இயேசுவுக்காய் என் பெயரை இழக்கலாம், இயேசுவுக்காய் என்னுடைய நிலையை இழக்கலாம், ஆனால் இயேசுவை விடக்கூடாது. எனவே தான் இயேசுவுக்காய் அவன் இழக்க அவன் முன் வந்ததால், மனதிலே நினைத்ததால் இயேசு அவனை பார்க்கிறார். பார்த்து, சக்கேயுவே இறங்கி வாப்பா, சக்கையை இறங்கி வா. நான் யாருன்னு பார்க்கத்தானே ஆசைப்பட்ட, நீ தூரத்துல நின்று பார்க்க ஆசைப்பட்ட இல்ல, நீ உயரமா நின்று என்னை பார்க்க ஆசைப்பட்டல, வா பக்கத்துல வா, நான் உன் வீட்டுக்கு வரேன். நீ ஏன்ட்ட வர ஆசைப்பட்டல, நான் வரேன் உன் வீட்டுக்கு. அப்ப அவர் என் வீட்டுக்கு வர ஆசைப்படுகிறார். அவரை கொண்டு வர்றது நம்ம வேலை. இயேசுவே வாங்கப்பா வாங்கப்பா இல்ல, அவரை கொண்டு வர்றது முதலில் என் உள்ளத்தில் இருக்கின்ற ஆசை, என் உள்ளத்தில் இருக்கிற ஆழமான ஆசை. இயேசுவை நான் பார்க்கணும், அனுபவிக்கணும், இயேசு எனக்கு வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை. இரண்டாவது அந்த செயல்கள், அதற்குரிய செயல்கள். மூன்றாவதாக மனமாற்றம். அப்ப இயேசு வந்தவுடன் என் வாழ்க்கையில என்ன வேணும்னா மனம் மாற்றம் வேண்டும். மனம் மாற்றம். இயேசு வந்த பிறகு அவன் என்ன சொல்றான்? எனக்கு வாழ்க்கையில இயேசு வந்துட்டாரு, அப்ப என் வீட்டுல இருக்கிறதெல்லாம் எதுக்கு? அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் எவரையாவது நான் ஏமாற்றி நான் எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் 4 மடங்காய் திருப்பி கொடுக்கிறேன். அதாவது யூத சட்டம் என்னன்னா, எவன்டையாவது ஒரு பொருளை திருடிட்டா அதுக்கு பதிலாக 10 ரூபா திருடினா 20 ரூபா கொடுக்கணும். இவன் என்ன சொல்றான்? 4 மடங்கு. அவன்கிட்ட இருந்த 40 ரூபாய் திருப்பி கொடுக்கிறான். சொல்லிவிட்டு முதல்ல என்ன செய்யறானா, என் சொத்தில் எல்லாம் பாதி ஏழைக்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கிறான். 1 பாதி ஏழை கொடுத்துட்டா மீதி இருக்கும். அப்ப அந்த இருக்கிற மீதியில சரியா 4 மடங்கு கொடுக்குறேன் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏனென்றால் நிலையான செல்வம் இயேசு வந்துட்டாரு, நிறைவான செல்வம் இயேசு வந்துட்டாரு. இனிமே எதுக்கு எனக்கு இந்த சொத்து? ஏன்னா என்னை பாவியாய் மாற்றின சொத்து எதுக்கு? என்ன பாவியாய் மாற்றின இந்த வேலை எதுக்கு? இயேசுவிடமிருந்து அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு இவை எதுக்கு? அப்படியே முழுமையாய் மனமாற்றம், முழு மனமாற்றம். எல்லாவற்றையும் கொடுத்துட்டான் அவன். எல்லாவற்றையும் 4 மடங்கு கொடுத்தா அவன்கிட்ட ஒன்றுமே இருக்க முடியாது. 1க்கு பதிலாக 4 கொடுத்தா எப்படி? 1 ரூபா கொடுக்குற இடத்துல 4 ரூபா, 10 ரூபா கொடுத்து 40 ரூபா கொடுத்தா என்ன மிஞ்சும்? இழந்து விட்டான், முழுவதும் இழந்தான். எனவேதான் அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் இயேசு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆபிரகாமின் மகன். இந்த சமுதாயம் அவனை என்ன சொல்லுச்சு? நீ பாவி, உனக்கும் யூத இனத்துக்கும் சம்பந்தம். நீ யூதனா இருந்தா கூட உனக்கு இங்க சம்பந்தம் இல்லை, நீ ஒரு புறவினத்தான், நீ ஒதுக்கப்பட்டவன், நீ தாழ்ந்தவன் அப்படின்னு இந்த உலகம் ஒன்ன சொல்லுச்சுல்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு நீ ஆபிரகாமின் மகன், நீயும் கடவுளின் மகன்.
இயேசு அவருக்கு கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதம் விண்ணகம். நீ இன்னைக்கு ஆபிரகாமின் மகன், ஆபிரகாமின் யூதர்கள், நாங்கள் எல்லோரும் ஆபிரகாமின் குழந்தைகள் அப்படின்னு தங்களையே பெருமை பீத்திக்கிட்டாங்க. ஆனால் அதிலிருந்து விலக்கப்பட்ட சக்கையை விட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீயும் ஆபிரகாமின் மகன், இன்று உன் வீட்டிற்கு மீட்பு. அப்ப என் வீட்டுக்கு எப்ப மீட்பு வரப்போகுது? நம்ம வீட்டுக்கெல்லாம் மீட்பு வந்திருக்குதா? நம்ம வீட்டுக்கு மீட்பு வந்திருக்கிறதா? நம்ம வீட்டுக்கு இயேசுவை உள்ளே கூட்டு வந்திருக்கிறோமா? நம்ம வீட்டுக்கு இயேசுவை கூட்டு வந்திருக்கிறோமா? மாதா டிவி போட்டாப்புல அவர் வந்துட மாட்டாரு. அவர் பிரசன்னத்தில் அமரணும். கிறிஸ்தவ பாடலை கேட்டாப்புல அவர் வந்துட மாட்டாரு. அல்லது அவருடைய அந்த குரலை கேட்க, அதான் ஆண்டவர் சொன்னாரு, மாத்தாள் மாத்தாள், பல காரியங்களை பற்றி நீ சிந்தித்து கொண்டு எங்கும் அங்கும் ஓடிக்கிட்டு அது இது அது. அப்புறமா சொல்லுவாங்க, ஃபாதர் மாதா டிவி வந்ததுலேருந்து நான் எப்பொழுதுமே மாதா டிவி தான் எங்கள் வீட்டை ஓடிக்கிட்டே இருக்கும், மாதா டிவி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? நான் சமைச்சிக்கிட்டு இருப்பேன், தூங்கிக்கிட்டு இருப்பேன், சமைச்சிக்கிட்டு இருப்பேன், தூங்கிட்டு இருப்பேன். அப்போ அதனால என்ன பயன்? நான் சொன்னேன், என்றாவது ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது ஆண்டவர் முன்னிலை உட்காந்திக்கலாமான்னு கேட்டேன். அப்படி யோசிக்கிறாங்க. அதான் நான் இறைவார்த்தை கேட்டுட்டே இருக்கிறேனே ஃபாதர், இறைவார்த்தை கேட்கிறேனே. இறைவார்த்தையை கேட்குறீங்க, ஆனால் அவர் தனிப்பட்ட முறையிலே உன்கிட்ட பேச வராது. எனக்காவது கேட்டிருக்கீங்களா? அப்பதான் யோசிக்கிறாங்க. ஆமாம் ஃபாதர், நான் இதுன்னு போதும் நினச்சிக்கிட்டு இருந்தேனே, இது போதும் நினச்சிக்கிட்டு இருந்தேனே. அளவு இதோட ஒரு நான் டெய்லி கோயிலுக்கு போனா, டெய்லி நான் பூசை பார்த்து நன்மை வாங்கினா, ஒரு 4 பேருக்கு ஏதாவது உதவிட்டா போதும் நினச்சிக்கிட்டு இருந்தேனே. இல்லை, அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவர் உன்னோடு வந்து தங்க ஆசைப்படுகிறார். இயேசுவுக்காய் ஆவலுடன் காத்திருப்போம். தாவீது சொல்றாரு, என் நெஞ்சமே அமைதியோடு இரு, அமைதியோடு அவருக்காய் காத்திரு, அமைதியோடு அவருக்காய் காத்திரு. என் ஆண்டவருக்காய் நான் ஆவலாய் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் குனிந்து என் வேண்டுதலை கேட்டார். அப்ப அவருக்காய் நான் காத்திருக்கணும், அவருக்காய் நான் இழக்கணும், அவருக்காய் இழக்கணும். எனக்காய் இந்த உலகம் காத்திருக்காது, எனக்காய் சூரியன் காத்திருக்காது, எனக்காய் ஓடுகிற கடிகாரம் காத்திருக்காது, எனக்காய் இந்த உலகத்தில் எதுவும் காத்திருக்காது. நான் அவருக்காய் காத்திருக்கணும் அவருக்காய். அப்ப சக்கேயுவை போல நாம் எல்லோருக்கும் முன்பாய் இயேசுவை தேடுகிறோமா? ஆலயத்துக்கெல்லாம் பார்ப்போம், பார்த்தா அடிச்சு பிடிச்சு கடைசி நேரத்துல குடுன்னு ஓடியாந்து நிற்பாங்க. பல நேரங்களில் வந்து இடம் அப்படி கோயிலுக்கு வெளியில தான் பாதி குரூப்பே இருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் என் கடவுளுக்காய். இதே நம்ம 5 மணி ட்ரெயின்னா வீட்டில் 2 மணிக்கே கிளம்புறோம்ல. ஃப்ளைட்டில் போனால் இன்னும் கொடுங்க, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போய் நிற்கணும், அதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டில் இருந்து கிளம்பணும். பயம் இருக்குல்ல. 2 மணி பஸ்ஸுக்கு 1:30 போய் இங்கே காத்திருக்கோம். நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும் 2 மணிக்கு தான் பஸ்ஸுன்னு. அது நம்ம கண்ணு இங்கேருந்து எட்டி பார்த்தாலே தெரியும். சப்போஸ் வந்தா கூட இங்கேருந்து கத்திடலாம், அணைய நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு போய் கேட்போம். ஆனால் போய் நிற்கிறோமா? 1:30 நிற்கிறோமா? கடவுளுக்காய் நாம் எதை இழக்கிறோம்? இலக்கு கற்றுக்கொள்ளுங்கள். இழந்து போனதை தேடி மீட்க மருமகன் வந்திருக்கிறான். நீ இழந்தால் தான் அவரை பெற்றுக்கொள்ள முடியும், நீ இழந்தால் தான் விண்ணகத்தை சொந்தமாக்க முடியும், நீ இழந்தால் தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் நிறைவையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இழந்து போனதை தேடி மீட்க ஆண்டவர் வந்திருக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம் நீங்க சிந்திங்க. நான் இயேசுவை நான் இழந்திருக்கிறேனே, என் பிள்ளைகள் இயேசுவை இழந்திருக்கிறார்களே, என் தொழிலிலே நான் இயேசுவை இழந்திருக்கிறேனே, எனது உறவு முறைகளிலே நான் இயேசுவை இழந்திருக்கிறேனே. அப்பா, நீங்க சொன்னீங்க முதல் வாசகத்தின் வழியாய், எஞ்சி இருப்பதையாவது நீ காத்துக்கொள். நீ சூடாவும் இல்லை குளிராவும் இல்லை, மெதப்பா இருக்கிற, இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை, அது உனக்கு நல்லதல்ல. உன்னை நான் வெளியே துப்பிடுவேன், உன்னை தள்ளி விடுவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். இயேசுவே, நீங்க ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல கதவை தட்டுறீங்கப்பா,
ஆனா என் வீட்டுக்குள்ள சத்தம், டிவி சத்தம், மொபைல் சத்தம், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிற சத்தம், புரணிகள் சத்தம், அல்லது என்ன நடப்பது என்ற உலகத்தின் சத்தம். அப்பா, நீங்க தற்றதை நாங்க கேட்க மறந்துட்டோம்ப்பா, உங்க சத்தத்தை கேட்க நாங்க மறந்துட்டோம். குடும்ப ஜெபத்துல நாங்க பிள்ளைங்களும் கணவன் மனைவியாய் உட்கார்ந்து குடும்ப ஜெபம் ஜெபித்து உண்மை வீட்டுக்குள்ள கூப்பிட நாங்க மறந்துட்டோம்ப்பா. நீங்க எங்களுக்காக காத்திருக்கீங்க. நீங்க சொன்னீங்களே, எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். நான் ஜெபித்தால், நான் ஜெபத்திலே உட்கார்ந்தால், உமது வார்த்தையை படிக்க நான் ஆரம்பித்தால் நீங்க வருவீங்கப்பா. ஆனா உங்களை கூப்பிடுவதற்கு நான் என் வாழ்க்கையில நேரம் இல்லாம இருக்கேன். நான் சொல்றேன், இயேசுவே, இதோ சக்கேயுவை போல எல்லோருக்கும் முன்பாய் நிற்க, சக்கேயுவை போல உம்மை யார் என்று அறிந்து கொள்ள, சக்கேயுவை போல உமக்காய் என் பாவங்களை, உமக்காய் எனது வாழ்வை, எனது பழைய காரியங்களை இழக்க எனக்கு வரம் தாரும். சக்கேயுவை போல உம்மை நான் சொந்தமாக்கி கொள்ள, உம்மை நான் சம்பாதிக்க, நானும் எனது குடும்பமும் ஆண்டவரே வாழ எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருடைய இறை அருளையும் இறை ஆசிரியையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படிக்காக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. காணிக்கை பாடல். எல்லாம் புனந்தோ திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் புனந்தோ திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் மரணம் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் மரணம் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சி மகிழ்வுடன் நீ தந்தது. திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையமான புனித பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமக்களின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் அவர் நன்மைக்காகவும் புனிதர்களும் அவர் இணைக்கிறங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: துயவர் 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 வான்மழையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமான எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். ஆண்டவரே, இந்த புனித பலி